முக்கியமான விஷயம். என்ன வேண்டி? அப்படியா? ஆமா, அந்த கதையே மாறி போச்சு. கடைசியில கந்த சேகர் குடும்பத்தை சேர்ந்தவன் ஆகி போயிட்டான். அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சது. இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டு இருந்தேன். கந்தனுக்கு சேகருக்கு இப்படி ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சத்தியமா நினைக்கவே இல்லை. நான் கூட நினைக்கவே இல்லை. வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. உத்தரவு போடுங்க. உடனே கந்த நல்லவன், நியாயவாதி. ஊரெல்லாம் அவன் பக்கம் தான் சாய். மரகதத்தை காணாம முதல்ல எல்லாரும் நம்மள சந்தேகப்படுவான். சந்தேகப்படுறது மட்டுமல்ல, அநியாயமா சாவடிச்சு. அப்ப அந்த பொண்ணை மறந்துட வேண்டியதுதான். மரகதத்தை மறக்கிறதா? மரகதம் இல்லைன்னா அந்த முத்தையனுக்கு வாழ்க்கையே கிடையாது மாயாண்டி. முடிஞ்சு போனதை நினைச்சு ஏன் முகாரி பாடுற? முகாரியா? முகாரி மோகனமா மாற போறத நீ பார்க்கத்தான் போற. அம்மா, அப்பா, அப்பா, எவ்வளவு புலி உயிர் தப்பிச்ச. அம்மா, அப்பா, 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 அப்பா. பயப்படாத, பயப்படாத. ஒரு முக்கியமான விஷயம். வீட்டு வரைக்கும் வரியா? நான் எதுக்கு வீட்டுக்கு வர்றது? இல்ல இல்ல, நீ அவசியம் வீட்டுக்கு வந்து ஆகணும். காப்பாத்தனவங்க கூப்பிட்ட இடத்துக்கு வர வேண்டியது. மரகதம், என்ன சத்தம் கொடுத்தது? ஒண்ணும் இல்லைண்ணா, ஏதோ கனவு. அது அஜீரணம், வேற ஒண்ணும் இல்ல. படுத்துக்கோ. என்ன அடிச்சதுல எனக்கு ஒண்ணும் தெரியல. அடிச்சிட்டாங்களா? யாரு? முத்தையனும் மாயாண்டியும். முத்தையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால 2 பேரும் சேர்ந்து என்ன கொல்ல வந்துட்டானுங்க. அண்ணா, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னோடவே இரு. இல்லைன்னா அந்த முத்தையனால உனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆபத்து ஏற்படும். அவுட். அப்படியே சரி, உள்ள போய் படுத்துக்கோ.
For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.